மாண்புமிகு பேரவை நிதியமைச்சர் ஒரு நிமிஷம் உட்காருங்க. மாண்பு நிதியமைச்சர் ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி. அது நிதி கொஞ்சம் குறைச்சிட்டோன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜென்ரலாக நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அது ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ்ட் எஸ்டிமேட், ஆக்சுவல், இந்த 3 கேட்டகரியில் தான் பட்ஜெட் ஆக்சுவல்ஸ் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2024-25 அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 44,042 ரூபா பட்ஜெட் எஸ்டிமேட்டில், ரிவைஸ் எஸ்டிமேட்டில் வர பார்த்து 412,412 ஆக்சுவல்ஸ் 38,759. அப்போ 2024-25 44,042 பட்ஜெட் எஸ்டிமேட்ல, ரிவைஸ் எஸ்டிமேட்ல 40,412, ஆக்சுவல்ஸ்ல 38,759 குறைஞ்சிருக்கு 24-25. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25-26 46,766 பட்ஜெட் எஸ்டிமேட்ல, ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ல அதே ஆண்டுல 43,192, ஆக்சுவல்ஸ் வர பார்த்து 42,351. அப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்ல தாக்கல் பண்றது ஒன்றும், ஆக்சுவல்ஸும் குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த நம்ம தாக்கல் பண்ணதுல அதே இந்த 26-27 ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்ல டிஎம்கே கவர்மெண்ட் இன்ட்ரிம் பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணதில் 26-27 நான் சேலரி ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாக்கல் பண்ணிட்டு போனதில் 8,176. ஆனால் நாங்கள் தாக்கல் பண்ணது இப்போ ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் நான் சேலரி ஐட்டம்ஸில் 8,203. ஸோ இங்கே எங்கேயுமே குறையப்படலை, எங்கேயும் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணல, காம்ப்ரமைஸே பண்ணல. ஏன்னா எங்கள் தலைவர் எப்போதுமே எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதை இந்த மாமன்றத்தில் நான் தெரிய விருப்பப்படுறேன். சொல்லி முடிச்சிருங்க சார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டங்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பெயர்களிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களும் யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் மக்கள் உள்ளங்களிலே இருந்து அகற்ற முடியாது என்பதை இந்த மாமன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த அறிக்கையில் வேளாண்மைத்துறை அறிக்கையில் உள்ள பல திட்டங்களுக்கு அதற்கு ஒதுக்கிய நிதியை கொண்டு என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியே. உதாரணமாக, திரவ உரம் ஊட்டச்சத்து பயன்படுத்துவதை ஊக்குவிக்க ரூபாய் 4.5 கோடி, ஆங்காங்கே விவசாயத்தை ஊக்குவிக்க ரூபாய் 8 கோடி, உழவர் நுண்ணறிவு திட்டத்திற்கு ரூபாய் 2 கோடி, சிறுதானிய மேம்பாட்டிற்கு ரூபாய் 7.61 கோடி, தார்பாய்கள் வழங்க ரூபாய் 10 கோடி, கரும்பு சாகுபடி ஊக்குவிக்க ரூபாய் 9.36 கோடி, பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கு ரூபாய் 2.10 கோடி, சாமந்தி சாகுபடி ரூபாய் 5 கோடி, உயர்ரக பயிருக்கு ரூபாய் 1.87 கோடி, புலி உற்பத்தியை ஊக்குவிக்க ரூபாய் 1 கோடி, மருத்துவ செடிகளை ஊக்குவிக்க 1.51 கோடி, உணவு பதப்படுத்தும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 2 கோடி. இப்படி பல திட்டங்களுக்கு மிக குறைந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? தற்பொழுது பயன்படுத்தப்படும் உயர்ரக விதை அளவை ஒப்பிடும் பொழுது 43,400 டன் விதைக்கு மட்டும் ஊக்கத்தொகையும் 7,730 டன் நெல் விதைக்கு மானியமும் வழங்குவது போன்றவை நோக்கத்திற்கும் செயல்முறைக்கும் பொருத்தம் இல்லாமல் உள்ளது. பல துறைகளில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஒதுக்கீட்டை சேர்த்து விவசாய பட்ஜெட்டில் ஒரு பெரிய தொகையை போல காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவருடைய மேலான கவனத்திற்கு இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடைபெற்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டது. தூய சக்தி,
தூய ஆட்சி, எதிலும் வெளிப்படைத்தன்மை என்று பேசுகின்ற நீங்கள் எதற்காக எங்களுடைய கட்சி சட்டமன்ற தலைவர் பேசுகின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதுபோன்று இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். அதேபோல நேரலை இங்கே நம்ம அமர்ந்திருக்கோம், நேரலையில் அப்படி நிறுத்தப்பட்டதா என்ற தகவல் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதை அவங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு அப்படி நடந்திருந்தால் அல்லது நடப்பதற்கான காரணம் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து அப்படிப்பட்ட தவறுகள் டெக்னிக்கலாக எப்படியா இருந்தால் அது சரி செய்வதற்குரிய முயற்சிகள் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும்.